ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா இப்போ ஈவினிங் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஈவினிங் vlog வீடியோ தான். என் தம்பி வந்து வண்ணாரப்பேட்டில் இருக்கான். என் தம்பி பார்த்துருப்பீங்க, பிரபாகர்ன்ட்டு. அவன் வீட்டுக்கு வரான். அவனை தான் கூட்டின்னு வரத்துக்கு போயிட்டு இருக்கோம். யாருன்னா நானும் மாமாவும். ஆமா, நான் கொஞ்சம் போன்ல கொஞ்சம் இதா இருக்கும் 2 நிமிஷம், அதனால பேச முடியல. மாமா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இல்ல கஸ்டமர் பேசிட்டு வரணும் கிடையாது. அதனால நாம போய் கூட்டின்னு வரத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டுட்டு வந்து நாங்க என்னதான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க போறோம் என்ன பண்றோம் சொல்லி வீடியோக்குள்ள வாங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் வீடியோக்குள்ள போகலாம். யார் வந்திருக்காங்க பாருங்க. பிரபாகர் வந்தாச்சு. எத்தனை நாள் ஆச்சு பார்த்த? ஒரு வாரம் 10 நாள் மேல ஆச்சா? ஆரம்பிச்சிடுச்சு பொண்ணு இது ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு 10 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கே ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் மறுபடியும். இது செல்ல மாட்டா? ஆமா, செல்வ மாட் ஏசிலாம் அந்த உள்ள இருக்குது. திடீர்னு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. என்ன பண்றது? தலையங்களையும் அப்படி இருக்குதுன்னு நல்லாதான் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, அப்போன்னு பாத்துட்டு இருப்ப போல் டக்கு. பசங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரோஸ் கப்புல தான் குடிப்பேன், அடம் பண்றான். இல்லப்பா, கப்பு தான் காமிக்கிறேன். தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி ரோஸ் கப்புல காஃபி குடிக்கிறார். எப்படி இருக்கு அத குடிக்கிறதுக்கு? வாயே வைக்க முடியல உள்ள. இது ரோஸா தாமரைப்பா? இல்ல, தாமரை கப்பு. கீழே இலை. காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுறீங்கன்னு காமிக்கவே இல்லையே. இட்லி, பொடி இட்லி. மூணு குழந்தைங்களுக்கும் பொடி இட்லி கொடுத்து உட்கார வச்சுட்டு போட்டுக்கு பிரபா, போட்டுக்கோ. மாமா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பாப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தா. எடுக்கவே இல்லை. எங்க நான் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து என் பக்கத்துல போட்டுக்கா. போன் போட்டா எடுக்கவே இல்லை. ரிங் பாட்டி போதா? பிரபாகர், இப்ப எங்க கிளம்புறோம்? எங்க போறோம்? டிமார்ட். டிமார்ட். நீ தான் ஒரே தொந்தரவு பண்ற. டிமார்ட் போலாம் போலாம்னுட்டு. ஆனா போனை தூக்கிற. எதுக்கு இப்ப டிமார்ட்டுக்கு போனோன்றீங்க? பிரபாகர் வந்து விளக்கெண்ணெய் வேணுமா? ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு நான் விளக்கெண்ணெய்க்கு தான் இப்ப டிமார்ட்டுக்கு போறேன். அப்படியே போயிட்டு ஃபுட்டு வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். என்ன ஃபுட்டு? மதியானத்துக்கு அன்னபோஜனாவா? போஜனா. இதெல்லாம் ஒரு பிசினஸ்.
பிசுக்குதா? பிசுக்குனா வாட்டர் வாஷ் பண்ணாங்கல்ல, அதுக்கு பாலிஷ் போட்டுக்கிறாங்க. பாலிஷ். கதிர்மாவா சொல்லுங்க. மைண்ட் செட்டே சரியில்லை பேசுறதுக்கு. சரி, சலாம் அலைக்கும் போடுங்க. சலாம் அலைக்கும், வாலைக்கும் சலாம், ரஹமத்துல்லாஹி பர்கத்துன்னுங்க. சரியாயிடும் எல்லாமே. மூவானா போனை தூக்கிது. இது 2 நாள் கழிச்சு வருமா? ஆமா ஆமா ஆமா. கத்திரிக்காய் விற்கிறாளுங்க போலுது. கோயம்பேட்டுல வாங்கிட்டு வந்துட்டு சீன் வர்றது போலுது. இங்க வளையத்துலாம் கிடையாதுல்ல. இங்க எதுவுமே கிடையாது. நான் கேட்டா இங்கதான் ஆமா. விளையுது. ஆனா நம்ம பயிர் வச்சு இங்க விளையறதே இல்ல. எல்லாம் சும்மானா அடிச்சு விட வேண்டியதுதான். மாட்டு வந்தாச்சு. டம்ளர். அப்ப கூட வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல கதி? அப்பதான் வாங்குவாளுங்க. 2 வாரம் இருக்குமா? ஆயிடுச்சு. 2 வாரம் இருக்கும். நான் மாமா கூட வந்தேன் போன வாரம். அப்படியா? அப்ப எனக்கு தெரியாது இல்லன்ட்டு. இங்கேப்பா வெயில்ப்பா, வண்டி தீஞ்சிடும். கீழே உள்ளன்றா. ஆமா, அப்படியே வெயில் அந்த லிஃப்ட் இல்லையே. வெயில் இப்படியே விட்டுட்டா ஏங்கா? அந்த வெயில் இல்ல. வெயிலா இருக்கு. வெயில் என்ன இப்படியே விடுங்க. எங்க எத்தனை சோறு போறீங்க? பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒண்ணும் இல்ல, ஒரு விளக்கெண்ணன்னு சொல்லிட்டு 1600 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. வாங்கணும். சூப்பரா இருக்கும். அப்புறம் இது வாங்கணும். நல்லெண்ணெய். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கேத்துற எண்ணெய், தீபாவளி. இங்க கம்மி தான், பரவாயில்ல. ஆமா ஆமா, 150 ரூபா தான். அதுதான் வெளியோட. அது இந்த எண்ணெய் தான் 235 ரூபாய். ஆனா இங்க 151 ரூபா. வெளியே வாங்கினா 180 ரூபா, 30 ரூபா லாபம். பரவாயில்ல. தாராளமா. ஒரு சில பொருள் எல்லாம் டிமார்ட்ல ஓகே தான். அங்க சொல்றல நிக்கிய அப்படியே நிக்கிய. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்வேதா வந்து எங்க கூட பழைய மாதிரி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் நீ எங்க உட்கார்ற அல்லவா? கல்யாணத்துக்கு முன்ன இது மாதிரி உட்காந்துமா, அதோட அவ்வளவுதான். அவன் வந்து விளையாடவே இல்லையா? அவங்க பேசவே இல்லையா? காலையில கழிச்சு பேசின்னு இருந்தேன், அதனால போயிட்டு. என்ன தெய்வமா, அங்க எங்க பாத்துங்க இப்படி உட்காந்துட்டாலும் அப்படியே வருது. அது எங்க வருது? சும்மாவே இப்படிதான் பண்ணுது. என்ன பண்றாரு? தெரியல, உள்ள இருக்காரு. என்ன பண்றான் பார்க்கலாம். பிரபாக இதோ வராரு. எங்க உன்னை காணோம் நாங்க. உடனே வீடியோல எடுத்து போட்டுருவோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். சரி உட்காருங்க. சரிங்க. சிக்கன் சப்பாத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. பிரபாகர் வீட்டுக்கு கிளம்ப போகிறான். சரி, அவன் கிளம்புறதுக்குள்ளேயே நம்ம வந்து சப்பாத்தியும் என்னோட ஸ்டைலில் நான் சிக்கன் வந்து சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக நான் மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தாளிச்சு விட்டு நான் சப்பாத்தி பிசைஞ்சு சுடணும். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் உள்ள சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எப்படி இருக்க? நல்லா
நான் ஹெல்ப் பண்ணவே இல்லை. பரவாயில்ல. சப்பாத்தி சூப்பர். சப்பாத்தி சூப்பரா. சப்பாத்தி சக்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அவனுக்கு கொஞ்சம் சிக்கன் இன்னைக்கு சாப்பிட மாட்டான்றதுனால அவன் சக்கரை மட்டும் வச்சு சூப்பரா இருந்தது சப்பாத்தி. பாப்பா நீ சாப்பிட்டு பார்க்கலையா இன்னும்? இவரு என்ன பரவாயில்ல ரிசல்ட் சொல்லிட்டாரு, சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன். சப்பாத்தி சூப்பரா இருக்கு. ஒரு நாள் நண்டு பிரியாணி செஞ்சு கொடுங்க. நீ இருந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பா செஞ்சு தந்திருப்பேன். நண்டு பிரியாணி. அம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பர். சப்பாத்தினா சாப்பிட்டா அந்த கறி கிரேவிக்கும் உடனே பேசஞ்சு இப்பதான் எல்லாமே பேசஞ்சேன். வேத்து ஊத்துதா? அப்படியே வாயில போட்டு விட்டா பூ மாதிரி இருக்கு. வேத்து ஊத்துது பயங்கரமா, முடியல. சரி ஓகே சாப்பிடுங்க. சேத்தாதான் சாப்பிட்டு சொல்லும் பார்த்தா நான் ஈமாவரிய வச்சு உட்காந்து அதான் அதுதான் பாத்துன்னு சாப்பிடுது. அது என்ன அது லூஸ் மாதிரி அந்த ஈமாவரி நல்லாவே இருக்காது. அதை பார்த்துருந்தா சிங்சான் ஈமாவரி பின்ன என்ன என்னப்பா நீ பை பை. அவர் கத்த போறாரு. ஹாட்ஸ்பாட்ல ஆன் பண்ண முடியாது, அதுல நெட்டே கிடையாது, நெட்டே கிடையாது. பின்னாடி டிக்கி ஓபன். ஜாலியா பைய இது? ஆமா பிரபாகர் காலி பையா? ஆமா காலி பை, காலி கட்ட பை. எங்க பிரபா? மானா இதில் தான் வச்சேன். அங்கதான் வெளியே தான் வச்சானா? யார் தூக்கி வச்சாங்க? இதுல கதை நீ எடுத்து வச்சானா? ஹலோ சொல்லுங்கக்கா. கிளம்புறேன்க்கா வீட்டுக்கு. தேவமா இருக்காங்க, நீ வா. வராங்க பாரு. ஐயோ நான் குழந்தை தனியா விடக்கூடாது. சொல்லுங்கக்கா. ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பண்ணிட்டுமா உங்களுக்கு? பேசி இல்ல பிஸியா இருப்பீங்களா எப்படி? இல்லக்கா அதான் கீழே ஊந்து ஊந்து எடுக்கிறாங்கல்ல. டிக்கெட் வாங்கிட்டு உடனே பண்றேன். சரிக்கா. சொல்லி விட்டுக்கிறாரு. அந்த பையன் அதுலயே போடுறா, கட்ட பைய போடுறேன் எல்லாம் ஒன்னா போட. போய் ஏறுங்க. இல்ல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல ஹாஸ்பிட்டல ஏறியா இல்லையா நீ? பாய். எப்படி நிறுத்திடு நீயா? நான் பிரபாகர் கிளம்பணுமா? பாய் பாய். கதிர அப்படியே எடு, நான் அப்படியே அந்த பக்கம் இறங்கி வரேன். பார்த்து போ. பேக் எடுத்துறியா? போயிட்டு பண்ண வேண்டாம். பை 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 பை. பார்த்து போ பார்த்து போ. ஃபோன் பண்ணு, போயிட்டு ஃபோன் பண்ணு, பார்த்து போ. பை பை பை. பாய் பாய். கிளம்பிட்டான் ஒருத்தி. என்ன மாமா என்ன பண்ற? என்ன பண்ற? பிரபாகர் கிளம்பியாச்சு. நல்லா கல 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 கலன்னு இருந்தது வீடு. அவன் இருக்கிற வரைக்கும் சூப்பரா போச்சு, பொழுது போச்சு எங்களுக்கு. பாப்பா வீட்டுல இருக்கா. பாப்பா நாளைக்கு கிளம்பிடுவா. என்னது ஏதோ சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்த?
அதான் ட்ரெயின் ஏத்தியாச்சு, இறக்கி விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இருக்காரு. மாப்பிள்ளை ஏலகிரி போயிருக்காரு, பொண்ணு மட்டும் இங்க இருக்கு. நாளைக்கு போயிடுவாங்க, நாளைக்கு வந்து மாப்பிள்ளை கூப்பிட்டு போயிடுவாரு. அதான் எல்லாரும் சாப்பிட்டாங்க, நான் ஒண்டியதான் சாப்பிடணும். சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தட்டு மாமா. ஓகே பை. பூச்சி வருது இங்க. பை.